வணக்கம் அன்பு உறவுகளே, பன்னீர் பாக்கியலட்சுமி ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்ன மிக்சியில் அள்ளி போடுறேன்னு பார்க்குறீங்களா? கம்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அரைச்சி கல் இல்லாமல் அரைச்சி எடுத்து மிக்சியில் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ கம்பு கூழ் காய்ச்சறதுக்கு நான் பாருங்கள், தண்ணி 2 செம்பு ஊற்றிக்கிட்டேன். தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒரு செம்பில் கொஞ்சோண்டு தண்ணியை மோந்து எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாவில் பச்சை தண்ணி ஊற்றி கலக்கி இப்போ நான் ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கம்பு ரொம்ப நல்லது. சூடு நம்ம உடம்புல இருக்க உஷ்ணத்தை குறைச்சி விடும். கம்மங்கூழ் ரொம்பவே நல்லது. பாருங்கள் எப்படி வெந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா வெந்து மகுந்து வருதா? இது மாதிரி கூழ் காய்ச்சிக்கிற வேண்டியது. நாங்கள் சிறு வயதில் என்ன செய்வோம், கம்பை ஒடிச்சு காட்டுக்குள்ளே போய் கம்பு விளைஞ்சி நிற்கும், அப்படியே ஒடிச்சு கையில் நசுக்கி விட்டு ஊதி சாப்பிடுவோம். இப்போ கம்பு கூழுக்கு துவையல் தான் அரைக்க போகிறோம். அதுக்கு பொட்டுக்கடல, பச்சை மிளகாய், தேங்காய் சில்லு எல்லாம் போட்டு கருவேப்பிலை 2 ஒத்து போட்டு இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சிக்கிடுவோம். அரைச்சி கூழுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு தேங்காய் உடச்சி வச்சுருந்த அந்த தண்ணியே இருந்துச்சு, அந்த தண்ணியவும் நான் ஊற்றிக்கிட்டேன். நம்ம துவையலை அரைச்சிக்கிடுவோம். அப்போ துவையலை அரைச்சாச்சு. கூழுக்கு வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் வச்சுக்கிட்டு கொத்தரை வத்தை இருந்தால் கூட வச்சுக்கலாம். கொத்தரை வத்தை, சுண்டை வத்தை இது மாதிரி வச்சுக்கலாம். நான் பாருங்கள் மேலே அந்த ஆடையை எடுத்துட்டேன். ஆடையை எடுத்துகிட்டு அப்படியே கரைச்சி குடிக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். உடம்புக்கும் ஹெல்த்தியானது. நீங்களும் இது மாதிரி கூழ் செஞ்சு சாப்பிடுங்க, கம்மங்கூழ். ஓகே, இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. வணக்கம் அன்பு உறவுகளே, பன்னீர் பாக்கியலட்சுமி ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்ன மிக்சியில் அள்ளி போடுறேன்னு பார்க்குறீங்களா? கம்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அரைச்சி கல் இல்லாமல் அரைச்சி எடுத்து மிக்சியில் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ கம்பு கூழ் காய்ச்சறதுக்கு நான் பாருங்கள், தண்ணி 2 செம்பு ஊற்றிக்கிட்டேன். தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒரு செம்பில் கொஞ்சோண்டு தண்ணியை மோந்து எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாவில் பச்சை தண்ணி ஊற்றி கலக்கி இப்போ நான் ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கம்பு ரொம்ப நல்லது. சூடு நம்ம உடம்புல இருக்க உஷ்ணத்தை குறைச்சி விடும். கம்மங்கூழ் ரொம்பவே நல்லது. பாருங்கள் எப்படி வெந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா வெந்து மகுந்து வருதா? இது மாதிரி கூழ் காய்ச்சிக்கிற வேண்டியது. நாங்கள் சிறு வயதில் என்ன செய்வோம், கம்பை ஒடிச்சு காட்டுக்குள்ளே போய் கம்பு விளைஞ்சி நிற்கும், அப்படியே ஒடிச்சு கையில் நசுக்கி விட்டு ஊதி சாப்பிடுவோம். இப்போ கம்பு கூழுக்கு துவையல் தான் அரைக்க போகிறோம். அதுக்கு பொட்டுக்கடல, பச்சை மிளகாய், தேங்காய் சில்லு எல்லாம் போட்டு கருவேப்பிலை 2 ஒத்து போட்டு இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சிக்கிடுவோம். அரைச்சி கூழுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு